ராகுல் காந்தி அவர்கள் 5ஆம் தேதி தமிழ்நாட்டுக்கு வர்றதா டேட் கொடுத்துருக்காரு. ஓகே, கேன்சல் பண்ண போகிறாங்க தெரியுமா? ஏன்னு சொல்லுங்க. ஏன் டிஎம்கே மீட்டிங் இதுக்கு வர இல்லைங்க, 9th இல்லை, 5ஆம் தேதி மீட்டிங்கில் அவர் டேட் இப்போ தான் கொடுத்துருக்குறாரு. அதுக்கு முன்னவே இண்டிகேஷன் கொடுத்துருப்பாரு. அப்ளை பண்ணல. எஸ்ஓபி இருக்குல்ல, ஆமா, நீங்க அப்ளை பண்ணல, அப்ளையே பண்ணலங்க ஒரு கட்சி. ஸோ தமிழ்நாடு காங்கிரஸ் ராகுல் காந்தி வர ஒரு மீட்டிங் ஒன்று நடத்த ட்ரை பண்றாங்க, இன்னும் அப்ளை பண்ணல. ஓ, 10 நாளைக்கு முன்னால் அப்ளை பண்ணோம்ல, எப்போ அப்ளை பண்ணுவீங்க? அப்ளையே பண்ணல, எதுக்கும் தயாரா இல்லை. நேற்று ஒரு மீட்டிங் நடந்தது புதன்கிழமை. அந்த மீட்டிங்ல முக்கிய தலைவர்கள்லாம் கேட்டிருக்கிறாங்க, மீட்டிங் நடத்துறதெல்லாம் சரிங்க, என்ன ஸ்டாண்ட் எடுக்க போறீங்க, என்ன பேச போறீங்க மீட்டிங்ல, அதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. திமுகவை பாராட்டி பேச போறீங்களா, திமுகவை திட்டி பேச போறீங்களா? அலையன்ஸ் ஸ்டாண்டே எடுக்காம எலெக்ஷனுக்கு ஒரு வாரம் 10 நாளைக்கு முன்னால நீங்க ஒரு கூட்டம் போட்டீங்கன்னா காங்கிரஸ் மாநாடுன்னு, என்ன ஸ்டாண்ட் எடுக்க போறீங்க அப்படின்னு முக்கிய தலைவர்கள் கேட்டிருக்கிறாங்க நேற்று மீட்டிங்ல. அதுக்கு பதில் இல்லையா? பதிலே இல்லை. 2 முக்கிய தலைவர்கள் பேர் சொல்ல விரும்பல, ஐ எம் அண்டர் ஓத் நாட் டு நேம் தெம், சொல்லியிருக்கிறாங்க. முதல்ல கூட்டணியை முடிவு பண்ணுங்க, அதுக்கப்புறம் மாநாடெல்லாம் போட்டுக்கலாம். என்ன அவசரம்னு கேட்டிருக்காங்க தலைவர்கள். இன்னும் அவசரமா? எலெக்ஷனுக்கு 10 நாளைக்கு முன்னாலே எப்படிங்க நீங்க கூட்டிட்டு வருவீங்க? இந்த மீட்டிங்கை ஜனவரியில போடுவீங்களா, டிசம்பர்ல போடுவீங்களா, உட்காந்து மார்ச்ல போடுறீங்களேன்னு கேட்டிருக்காங்க. அப்ளை பண்ணல, அந்த கூட்டம் தள்ளி போக போகுது. என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1,00,000 பேரை திரட்டணுமா. 1,00,000 பேரை எப்படி திரட்டுவாங்க 4 நாள்லன்னு அந்த கூட்டத்திலே கேட்டிருக்கிறாங்க. நம்மளால திரட்ட முடியுமா 1,00,000 பேரை 4 நாள்ல முடியுமா? பர்மிஷன் அப்ளை பண்ணல. காங்கிரஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு டென்டேட்டிவ் டேட் கொடுத்துருப்பார்ல, நீங்க போய் பர்மிஷன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இந்நேரம் திமுகவும் பர்மிஷன் கொடுத்துருக்கோம். நீங்க அவர் ஃபைனல் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு, உங்களுக்கு தெரியும் இல்லை தமிழ்நாட்டில் இந்த மாதிரி எஸ்ஓபி புதுசாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு ராகுல் அவர்கள் 5ஆம் தேதி வருவது பிடிக்கவில்லை. ஏன்? அவர் எலெக்ஷன் ரொம்ப முன்னால் வராரு. 5ஆம் தேதி வந்தால் என்ன ஆகும்னா, நீங்கள் என்ன பேசுவீங்க? அலையன்ஸ் ஃபிக்ஸ் ஆகிட்டா ஓகே தாமரை, வரலன்னா என்ன ஆகும்? ஸோ 5ஆம் தேதிக்குள்ள இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி உறுதியாவதில் சிக்கல் இருக்குன்னு சொல்ல வரீங்களா சார்? ராஜ்யசபா டேட் எல்லாமே அது அங்கே 5ஆம் தேதிக்குள்ள ஒரு கிளியர் பிக்சர் வந்துடும்.